Hi students, today 12th Maths Chapter 2 Exercise 2.4 4th sum பார்க்கலாம். The complex numbers u, v and w are related by 1 by u equal 1 by v plus 1 by w. If v equal 3 minus 4i and w equal 4 plus 3i, find u in rectangular form. u வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க, v, w கொடுத்துட்டாங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? 1 by u ஈக்குவல் டு 1 by v ப்ளஸ் 1 by wன்னு கொடுத்துட்டாங்க. இதுலேருந்து நம்ம வந்து u வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். vu w கொடுத்துருக்காங்க. கிவன் எல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம எழுதிக்கலாம். எழுதிட்டு இப்போ 1 by u ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து நம்ம u கண்டுபிடிச்சிக்கலாம். 1 by uக்கு என்ன ஃபார்மில் கொடுத்துருக்காங்க? 1 by v ப்ளஸ் 1 by wன்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ 1 by vயோட வேல்யூ என்ன? 3 minus 4i. ஸோ 3 minus 4i எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 1 by wயோட வேல்யூ என்ன? 4 plus 3i. ஸோ 4 plus 3i எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த 1 by 3 minus 4i எழுதிட்டு இந்த 3 minus 4i வந்து மேலே கீழேயும் 3 plus 4iயால் மல்டிபிள் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த ப்ளஸ் போட்டுட்டு இந்த டேர்ம்லேயும் வந்து கீழே 4 plus 3i இருக்கிறனால மேலே கீழே 4 minus 3ஆல் மல்டிபிள் பண்ணிக்கணும். ஓகேவா? அடுத்த ஸ்டெப்பில் இப்போ இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? 1 கூட எது மல்டிபிள் பண்ணாலும் அதே தான் வரும். ஸோ 3 plus 4i தான் வரும். கீழே இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது என்ன வரும்? 3 squared minus 4i squared அப்படின்னு வரும். ஓகேவா? அதே மாதிரி இங்கே வந்து 4 minus 3i தான் மேலே வரும். கீழே வந்து இது ரெண்டும் மல்டிபிள் பண்ணும்போது 4 squared minus 3i squared. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் மேலே இருக்கிறது அப்படியே எழுதிட்டு 3i squared பண்ணி 9 போட்டுக்கலாம். இந்த 4i square வந்து தனித்தனியாக ஸ்கொயர் போட்டுக்கலாம். 4க்கு தனியாக ஐக்கு தனியாக ஸ்கொயர் போட்டுக்கலாம். அதே மாதிரி தான் இங்கேயும் மேலே இருக்கிறது அப்படியே எழுதிட்டு 4 ஸ்கொயர் பண்ணி 4 4s are 16. ஸோ 16 எழுதிட்டு இந்த 3i ஸ்கொயரில் 3க்கு தனியாக ஐக்கு தனியாக ஸ்கொயர் போட்டு எழுதிக்கலாம். அடுத்த ஸ்டெப்பில் மேலே இருக்கிறது அப்படி எழுதிக்கலாம். 9 அப்படி எழுதிட்டு மைனஸ் 4ஓட ஸ்கொயர் என்ன? 16. ஸோ 16. ஐ ஸ்கொயரோட வேல்யூ என்ன? -1. ஸோ -1. நெக்ஸ்ட்டு இதுலேயும் அதே மாதிரி மேலே இருக்கிறது அப்படி எழுதிட்டு இந்த 16 அப்படி எழுதிட்டு 3 ஸ்கொயர் பண்ணி 9ன்னு எழுதிக்கலாம். ஐ ஸ்கொயரோட வேல்யூ -1. ஸோ -1ன்னு எழுதிக்கலாம். அடுத்த ஸ்டெப்லேயும் மேலே இருக்கிறது அப்படி எழுதிக்கலாம். கீழே இந்த 9 அப்படி எழுதிட்டு -16 -1 மல்டிபிள் பண்ணும்போது மைனஸும் சேர்ந்து +16 ஆயிடுது. இங்கேயும் அதே மாதிரி தான் மேலே இருக்கிறது அப்படி எழுதிட்டு இந்த 16 அப்படி எழுதிட்டு -9ம் -1 மல்டிபிள் பண்ணும்போது +9ன்னு வந்துடுது. அடுத்த ஸ்டெப்பில் மேலே இருக்கிறது அப்படி எழுதிட்டு இந்த ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிக்கலாம். 9 + 16 25. இங்கேயும் மேலே இருக்கிறது அப்படி எழுதிட்டு 16 + 9 இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணும்போது 25 வருது. ஸோ 25. இப்போ கீழே டினாமினேட்டர் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறதுனால காமனாக 25 எழுதிட்டு மேலே இருக்கிறதெல்லாம் வந்து சேர்த்து எழுதிக்கலாம். 3 + 4i + 4 - 3i அப்படி எழுதிக்கலாம். இப்போ இந்த 3யும் 4யும் மல்டிபிள் பண்ணால் 3 + 4 ப்ளஸ் பண்ணால் 7. ஸோ 7. நெக்ஸ்ட் இந்த 4iயும் -3i 4iயில் ஒரு 3i போயிடுச்சுன்னா ஒரு i மட்டும் தான் இருக்கும். ஸோ ப்ளஸ் i. கீழே வந்து அந்த 25 அப்படி எழுதிக்கலாம். இது வந்து 1 by u. ஆனால் நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா u மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ u மட்டும் கண்டுபிடிக்கிறதுக்கு இதை வந்து தலைகீழ போடணும். தலைகீழ போட்டால் u மட்டும் கிடச்சிருமா? ஸோ இந்த 7 + i வந்து கீழே வந்துடும். 25 வந்து மேலே வந்துடும். இப்போ இதில் இருந்து இந்த 7 + i மேலே கீழே வந்து 7 - iயால் வந்து நம்ம மல்டிபிள் பண்ணி கண்டுபிடிச்சாதான் அது வந்து u கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இந்த 25 by 7 + i அப்படி எழுதிட்டு மேலே கீழே வந்து 7 - iயால் மல்டிபிள் பண்ணி எழுதிக்கலாம். இப்போ 25 × 7 - i இதை வந்து அப்படியே எழுதிக்கலாம். ஏன் இந்த 25 அப்படியே மல்டிபிள் பண்ணாமல் அப்படியே போட்டிருக்கேன்னா அப்போ தான் கேன்சல் பண்ணிக்க ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த 25 வந்து அப்படியே எழுதிட்டு இதை வந்து ப்ராக்கெட்டில் போட்டுக்கோங்க 7 - iன்னு. நெக்ஸ்ட்டு கீழே ரெண்டு மல்டிபிள் பண்ணும்போது 7² - i² வரும். ஸோ 7² - i². நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் 25 அப்படியே போட்டு 7 - i அப்படியே எழுதிட்டு கீழே 7 ஸ்கொயர் பண்ணால் 49. ஸோ 49 போட்டு மைனஸ் இந்த i² வேல்யூ -1. ஸோ ப்ராக்கெட்டுக்குள்ளே -1. அடுத்த ஸ்டெப்பில் 25 அப்படி எழுதிட்டு 7 - i அதையும் அப்படி எழுதிட்டு 49 அதுக்கப்புறம் இந்த மைனஸும் சேர்ந்து ப்ளஸ் ஆகிடுது. ஸோ +1 49 + 1ன்னு வரும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் இந்த 25 அப்படி எழுதிட்டு 7 - i அப்படி எழுதிட்டு கீழே வந்து 49யும் 1யும் ப்ளஸ் பண்ணி 15 எழுதிக்கலாம். இந்த 25யும் 50 கேன்சல் பண்ணும்போது 50ல் 2 டைம்ஸ் 25 இருக்குது. ஸோ மேலே வந்து 1 கீழே வந்து 2. ஸோ 1/2 7 - i இதான் வந்து u. ஓகேவா? அவ்வளோதான். தேங்க்யூ.